என் தங்கப்பிள்ளையே, சரியாக பஞ்சமி இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த விஷயம் நீ அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தினை நாளைய விடியலில் இந்த வராகி நடத்தி கொடுக்கப் போகின்ற ஒரு விஷயம். என் பிள்ளையே, இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையை பற்றி நீ பட்ட கவலைகளுக்கெல்லாம் உனக்கு தீர்வினை கொடுக்கப் போகின்றேன். உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம், இந்த பஞ்சமியின் இரவில் என்னுடைய அன்பையும் அருளையும் நீ நிறைவாக பெற்றிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. என்னை நம்பி நான் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்கின்ற எண்ணம் கொண்டு என்னை தேடி வந்த என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயம் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக நடக்கும். அதிசயமான விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, பஞ்சமியில் நான் உனக்கு சொல்கின்ற இந்த வார்த்தைகளில் நீ உனக்கான வாழ்க்கையை பெற முடிகிறது என்று யோசிக்கிறாயானால் சர்வ நிச்சயமாக இனி என்றும் என்றென்றும் உன் வெற்றி உனதாகும். நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு பல வெற்றி வாகைகளை உன் வாழ்க்கையில் சூடப்போகின்றாய். வராகியின் அன்பு ஒருவரை எந்த அளவிற்கு வாழ்க்கையில் உயர்த்தும் என்பதனை என் பிள்ளை நீ இன்னமும் கூடிய விரைவில் காணத்தானே போகின்றாய். உனக்கென நான் என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறேன் என்பதனை சற்று சிந்தித்து பார். உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் எதையெல்லாம் தந்து உன்னை மகிழ்ச்சியடைய வைத்திருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள். என் பிள்ளையே, என்னை வணங்குவதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் இருந்த சூழ்நிலைகளும் என்னை வணங்கியதற்கு பின்னால் உன் மனநிலையில் இருக்கின்ற மாற்றங்களும் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். மாற்றங்கள் உனக்குள் ஏகப்பட்டது வந்திருக்கிறது என்பதனை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறது. மாற்றங்கள் உனக்குள் எந்த அளவிற்கு வந்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக என்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. உனக்கு வேண்டுமானால் உன் வாழ்க்கை கொடுத்த மாற்றங்கள் என்னவென்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் தாயானவள் எனக்கு தெரியும் அல்லவா, என் குழந்தையின் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் வந்திருக்கிறது, உனக்குள் எத்தனை மாற்றங்கள் தெரிய தொடங்கி இருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும். நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்திய அத்தனை அற்புதங்களையும் நான் நிச்சயமாக என்னவென்று கண்டு கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, நாம் ஆரம்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையையுமே தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்கின்ற துணிச்சல் உனக்கு வந்திருக்கின்றது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்கின்ற பக்குவம் உனக்கு வந்திருக்கின்றது. என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்று என் பிள்ளை அதிகமாக யோசிக்க தொடங்கிவிட்டாய். எந்த இடத்திலும் யாரை நம்பிவிடக் கூடாது என்பது என் பிள்ளைக்கு இப்பொழுதெல்லாம் தெளிவாக தெரிய தொடங்கிவிட்டது. இந்த வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் நினைக்கின்றோம், எந்த விஷயங்களை எல்லாம் நமதாக்க முயற்சி செய்கிறோம் என்பதில் என் குழந்தைக்கு தெளிவு வந்து விட்டது. முன்பெல்லாம் அது வேண்டும், இது வேண்டும், அதை எடுக்கலாமா, இதை எடுக்கலாமா, அங்கு செல்லலாமா, இங்கு செல்லலாமா என்று என் குழந்தைக்கு குழப்பங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இப்பொழுது இதுதான் நமக்கானது, இதுதான் உறுதியானது என்கின்ற ஒரு மனப்பக்குவத்திற்கு என் பிள்ளை வந்து விட்டது. இப்படியாக இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, தனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கின்றது என்பதனை எல்லாம் சரியாக புரிந்து கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு என் பிள்ளை வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் பெரிதாக எந்த ஒரு சோதனைகளும் உனக்கு வருவது கிடையாது. உன்னை கண்டால் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்றவர்களுக்கு பயம் வர வேண்டும். நாம் என்னதான் இவர்களை செய்தாலும் இவர்கள் இதையெல்லாம் கடந்து விடுகிறார்கள் என்கின்ற எண்ணம் வர வேண்டும். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு
இதற்காக நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் பெற நினைக்கிறாயோ அதையெல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள முன்னே வா. பஞ்சமி நாளில் வராகி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ கேட்கின்ற அத்தனை பேர் அதிர்ஷ்டத்தையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை அம்மா உனக்கு உறுதி வாக்காக தருகின்றேன். என் பிள்ளையே, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் நீ கடந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயல்லவா? இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பது நிச்சயமாக உனக்கு தெளிவில் இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்கிறாய் என்பது உண்மை என்றால் நிச்சயமாக நாளைய தினம் உனக்கான உதவியோடு உன்னை தேடி வரப்போகின்ற அந்த ஆண் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சர்வசாதாரணமாக யாருக்கும் கிடைத்து விடாத ஒரு விஷயம் அல்லவா? சட்டென்று யார் வாழ்க்கையிலும் நடந்து விடாத ஒரு உண்மை அல்லவா? இதையெல்லாம் புரிந்து கொண்டு என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ தெளிவாக அடைய வேண்டும். உன்னை குழப்பி விடுவார்கள், வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுப்பார்கள், அடுத்தது எதையும் அடைய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு உன்னை தள்ளி விடுவார்கள். எத்தனையோ துன்பங்களை கடந்த உன் வாழ்க்கைக்கென்று வேண்டும் என்றே இன்னமும் சோதனைகளுக்கு ஏதும் வழி இருக்கிறதா என்று தேடுவார்கள். இப்படியாக ஒவ்வொரு நாளும் உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுக்க நினைக்கிறார்களே தவிர ஒருபோதும் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷங்களை கொடுக்க யாரும் நினைத்து விடவில்லை. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா? உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ மிகப்பெரிய வேதனைக்குள் ஆளாகி நின்றாயல்லவா? இதையெல்லாம் கடந்து உனக்கான மகிழ்ச்சி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. இதையெல்லாம் கடந்து உனக்கான சந்தோஷம் ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. அது நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியாக உன் கைகளில் கிடைக்கப் போகிறது என்றால் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா? என் குழந்தையே, நாம் எப்பொழுதுமே அடுத்தவர்களின் உதவியை எதிர்பார்ப்பது கிடையாது. ஆனால் தானாக உன்னை தேடி வந்து கிடைக்கின்ற உதவியை ஒருபோதும் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை சுலபமாக எதையுமே கொடுக்கவில்லை. சட்டென்று யாரையும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு காண்பித்து கொடுக்கவும் இல்லை. பல இன்னல்களுக்கும் பல சோதனைகளுக்கும் பின்னால் நீ அடைய நினைத்த பல விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுத்திருக்கிறாய் என்பதுதான் உண்மை. உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த நேரங்களில், உன்னோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணங்களில் என்னவெல்லாம் உன் வாழ்க்கையாக வேண்டும் என்பதனை உன் அம்மா நான் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றேன். நான் உன் வாழ்க்கையாகவே மாறிவிட்டேன் என்பதுதான் உண்மை. இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் என்றும் என்றென்றும் உனக்கு சரியாக நான் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரியான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருப்பாயானால் நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பல சந்தோஷங்களை நான் உனக்கு என்றென்றும் உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நீ தேடிய விஷயங்கள் எல்லாமும் ஒரு தெய்வத்தின் உதவியால் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது. இதுவெல்லாம் சாத்தியம்தானா என்று நீ என்னிடத்தில் கேட்பாயானால் நீ நம்பினால் அது சாத்தியம், நீ நம்பவில்லை என்றால் அது சாத்தியமில்லை என்பதுதான் உண்மை. அப்படியானால் இந்த வாழ்க்கையில் நீ எதை பெற நினைத்தாலும் சரி, எதை வேண்டாம் என்று விட்டுவிட்டாலும் சரி, நான் கொடுப்பதை உனக்கு நிச்சயமாக கொடுத்தே தீருவேன். நான் உனக்கு தர நினைப்பதை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் தந்தே தீருவேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நம்பிக்கையை மனநிறைவோடு உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த வராகி இன்றும் உனக்கு அதனை நிறைவாக கொடுக்கப் போகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டமும் கண்ணீரும் கவலையும் என்றும் என்றென்றும் உனக்கு மட்டுமே என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய இந்த எண்ணத்தை மாற்று. உன்னுடைய இந்த எண்ணத்தை மாற்றி
உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் என்ன கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ முதலில் உன் மனதிற்குள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள பழகு. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி நான் உன்னோடு வருகின்ற இந்த நாட்களில் இனி எப்பொழுதுமே உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை வந்து சேர்வதை உன்னால் உணர முடியும். நம்மை தேடி வந்த ஒரு தெய்வம் ஒரு உதவியை கொடுக்கிறது என்றால் அதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ பெறாமல் சென்றுவிடக்கூடாது. நிச்சயமாக இந்த உதவி உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய திருப்பங்களையும் நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்கும். ஏனென்றால் உனக்கு உதவி செய்ய வரக்கூடியவர் அப்பேற்பட்ட ஒருவர். யார் என்று யோசிக்கிறாயா? என் பிள்ளையே, இந்த தினம் இந்த வராகியின் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த பஞ்சமியின் இரவில் உன் மனதில் இருக்கின்ற சோதனைகள் எல்லாம் தீர்ந்து நீ எதிர்பார்த்த உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகின்ற சஷ்டியினுடைய விடியல். முருகப்பெருமானே உன் இல்லம் தேடி வந்து உனக்கான உதவியை தரக்கூடிய விடியல். என் பிள்ளையே, நீ காலையில் கண் விழித்ததும் நான் சொல்கின்ற இதை மட்டும் சொல்லிவிடு. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா என்று சொல்லிவிட்டு நீ எழுந்திரு. இல்லையா, நீ எதை வேண்டுமானாலும் முருகப்பெருமானை நினைத்து சொல்லிவிடலாம். நீ அவரை நினைத்து ஓம் சரவணபவ என்று சொன்னாலும் சரி, ஓம் முருகா போற்றி என்று சொன்னாலும் சரி, அவரினுடைய வெற்றி மந்திரத்தை சொல்லிவிட்டாலும் சரி. அது என்ன வெற்றி மந்திரம்? அம்மா உனக்காக ஒரு முறை சொல்லவா? ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலனே, ஷண்முகனே, ஷடாக்ஷரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க சுவகா என்று முருகன் மந்திரம் உனக்கு என்ன தெரியுமோ அதை என் பிள்ளை நீ சொல்லிவிட்டால் போதும். அது மட்டுமல்ல, கந்த சஷ்டி கவசத்தை உன் இல்லத்தில் ஒலிக்கச் செய். உன்னை ஆட்டி படைத்த தீய சக்திகள் அத்தனையும் உன் இல்லத்தை விட்டு தலை தெறிக்க ஓடிவிடும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்க வேண்டும், ஏது கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து நிற்பதை விட கொடுத்ததை எல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பழக தெரிந்த பிள்ளைகளை தேடி தெய்வம் எப்பொழுதுமே வந்து கொண்டுதான் இருக்கும். தெய்வம் அன்றாடம் அவர்கள் வாழ்க்கையில் வந்து அவர்கள் வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக அவர்களுக்கு நடத்தி கொடுக்கத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை நடத்தி கொடுப்பாள் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் உனக்கென நான் என்ன கொடுக்கிறேன், உனக்கென நான் என்ன தருகிறேன் என்பதனை பற்றி எல்லாம் சிந்தித்து கொண்டிருக்காமல் உனக்காக நான் தந்திட்ட அத்தனை நன்மைகளையும் நினைத்து பெரும் மகிழ்ச்சியோடு இரு. வராகியினுடைய அன்பு நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களினுடைய அன்பையும் உள்ளடக்கியது. யாரை நினைக்கிறாயோ அவர் உன் வாழ்க்கையில் வருவார், யாரை பற்றி யோசிக்கிறாயோ அவர் உன் வாழ்க்கையாக மாறுவார் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற அத்தனை வெற்றிகளையும் என்றும் என்றென்றும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே உன்னை தயாராக வைத்து கொண்டிரு. நல்ல மாற்றங்களை எல்லாம் நான் உன் கண் முன்னால் கொடுப்பேன். சஷ்டியினுடைய விடியலில் கந்தனின் அருளை நீ பெற வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்கிறேன் என்றால் அனைத்திற்கும் காரணம் உன் மீது நான் கொண்ட அன்புதானே. என் பிள்ளைக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கு முன்னெச்சரிக்கையையும்
உன் எதிர்காலத்திற்கான நல்ல வழியையும் காண்பித்து கொடுக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.